வீட்டில் காய்கறி இல்லை, என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த உடம்புக்கு ஹெல்தியான பருப்பு உருண்டை குழம்பு உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பருப்பு உருண்டை உடையாமல் வரும். பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு டேஸ்டியாக செய்ய முடியுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாவை தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு ஊறிட்டு இருக்க டைம்லேயே தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக சோம்பு, உப்பு சேர்த்து ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்காம இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும், தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் டிப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டிக்கோங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை உடையவே உடையாது. ஜஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அது ஸ்டீம் ஆகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சைடில் மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், குண்டு மிளகா, கருவேப்பிலை, ஃபைனாக கட் பண்ண பூண்டு, நீங்கள் பூண்டை தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபைனாக கட் பண்ண சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. உங்களுக்கு மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்து தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி வச்சிருந்த பருப்பு உருண்டைகளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்டீம் பண்ணாமல் ஆட் பண்ணணுன்னா உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க.